90 டேஸ் சேலஞ்சில் புதுசாக ஜாயின் பண்ணுவாங்க. அதாவது மொதல் 21 நாள் இந்த ஃபர்ஸ்ட் 21 டேஸ்ல சைவம் சாப்பிட்றவங்க இல்ல அசைவம் சாப்பிட்றவங்க கூட ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்ல என்ன பண்ணணுங்கிறத அதில் பார்க்குறோம். முதல்ல பிரேக்ஃபாஸ்ட்ல இந்த மொதல் 26 நாள்ல என்னென்ன நம்ம இன்க்ளூட் பண்ணணுங்கிறது தெளிவாக போடுறேன். நீங்க உங்க வீட்டு வசதி தகுந்த இதே அப்படியே மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபுட் காலையில நீங்க 8 மணிக்கு எடுக்கிறீங்களோ 10 மணிக்கு எடுக்கிறீங்களோ அதான் ஃபர்ஸ்ட் ஃபுட். அது என்னவா இருக்கணும்னா சாதாரண நம்ம வந்து ஒரு 2-3 தோசை சாப்பிடுவோம் இல்லையா, ஆர் 2-3 இட்லி சாப்பிடுவோம். அது பதிலா ஒரு தோசை. இதுல வந்து அரிசி மாவு இருக்கிறதுனால இதை வந்து கம்மி பண்றோம். ரெண்டாவது காலையில நம்ம யூஸ்வலா பொரியல் சாப்பிட மாட்டோம். பட் ஆனா நான் இதுல வந்து ஒரு கார்ஜெட்னு ஒரு நேற்று சொன்னேன் இல்லையா, கார்ஜெட்டோட கடலைப்பருப்பு போட்டு போட்டுருக்கோம். இந்த கடலைப்பருப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். கார்ஜெட் வந்து ஃபைபர். அதுக்கடுத்து வந்து இது வந்து கேபேஜ். கேபேஜ் வந்து ஃபைபர், அது உடம்புக்கு நல்லது. அதுல கொஞ்சம் கார்போஹைட்ரேட் இருக்கு. பிளஸ் இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து பட்டர் பீன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, பட்டர் பீன்ஸ் ஒரு 10 பட்டர் பீன்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பட்டர் பீன்ஸும் வந்து இட் இஸ் இன்கம்ப்ளீட் புரோட்டீன், பட் ஸ்டில் இதுல கொஞ்சம் புரோட்டீன் இருக்கு, இதுல புரோட்டீன் இருக்கு, இதுல புரோட்டீன் இருக்கு. ஸோ புரதச்சத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துறோம். இது ஃபைபர் இல்லையா. ஸோ இது அப்புறம் இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிடணும். அந்த ஃப்ரூட் தான் வந்து நான் பைனாப்பிளில் கொஞ்சம் மழை அப்படியே உப்பு போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு சாப்பிட்டா போதும். ஸோ ஃப்ரூட்டை தோசை சாப்பிட்ட பிறகு இது சாப்பிட்டுட்டு அப்புறம் இதை ஃபினிஷ் பண்ணணும். அப்புறம் இது என்னன்னு பார்க்குறீங்களா, இது ரெண்டும் நிறைய பேர் நம்ம ஸ்வீட் நிறைய சாப்பிட்டு பழகிருக்கும். அதனால வாரத்தில் 2 நாள் மாத்திரம் மொதல் ஒரு 15 நாளைக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இது நான் வந்து கடையில் வாங்கினது தான். ஸ்வீட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எதுவாக இருந்தாலும் சரி, மைசூர் பாக்கோ இல்லாட்டி குலோப் ஜாமோ இல்லை இது வந்து அல்வா. இதை வந்து உணவுக்கு நடுவில் எடுத்துக்கணும். இது நம்ம சாதாரண ஸ்வீட் கடைசியாக சாப்பிடும், இது உணவுக்கு நடுவில் எடுக்கணும். அந்த மாதிரி நடுவில் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ஒரு பசி எடுக்காது. நமக்கு வந்து அந்த கிரேவிங் இருக்கும். ஃபுட்டை பார்த்தோன்னு சாப்பிடணும். பக்கத்தில் இருக்கவங்க வந்து சமோசா சாப்பிடுவாங்க, இல்லாட்டி முறுக்கு எடுத்துட்டு இருப்பாங்க, பிஸ்கெட் சாப்பிடுவாங்க. பிஸ்கெட் தான் ரொம்ப ரொம்ப மோசங்க. அது எப்படி இருந்தாலும் ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒன்றில் கட்டாக யாராலும் இருக்க முடியாது. 1 2 ஆகும், அப்புறம் 10 ஆகும். இது வந்து அப்படியே உங்களுக்கு பாயசம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜவ்வரிசி பாயசம் அந்த மாதிரி கார்போஹைட்ரேட் பேஸ்ட் பாயசம் சாப்பிடக்கூடாது. இது வந்து பாசிப்பருப்புல வச்சு பண்ணிருக்கிறோம். ஸோ பாசிப்பருப்பு பாயசம் வந்து இது உணவுக்கு நடுவில் எடுத்து, ஸோ அதுதான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து வாரத்தில் 2 நாள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது வந்து டெய்லி ஆல்மோஸ்ட் இருக்கட்டும். ஸோ புரோட்டீன் புரதச்சத்து நமக்கு முக்கியம், பிளஸ் ஃபைபர் ரொம்ப முக்கியம். அப்புறம் இது என்னன்னு பாக்குறீங்களா, இது ஆக்சுவலா ஏதாவது ஒரு ஃபெர்மெண்டட் ஃபுட் டெய்லி ஒன்று இருக்கணும். பழைய சாதம் தண்ணி இல்ல தயிர் இல்ல மோர் அந்த மாதிரி ஃபெர்மெண்டட் ஃபுட் இருக்கணும். நான் எங்க வீட்டில் வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து யாக்குட்டுன்னு இருக்கு. அதுல இந்த லைட்டுன்னு பார்த்து வாங்க. ஸோ அதில் வந்து நிறைய சீனி இருக்காது. பட் அந்த பாக்டீரியா இருக்குல்ல, லாக்டோபாசிலஸ், அது வந்து குடல்ல இருக்கிற அந்த பசியை அடக்கும். ரெண்டாவது வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் இருக்கிற அந்த பாக்டீரியாஸை வெளியே அனுப்பிச்சிட்டு நல்ல பாக்டீரியாஸை இதை கொண்டு வரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஒன்றும் காஸ்ட்லி கிடையாது. ஒரு பாட்டில் வந்து 65 தான் இருக்கும், விலை ஜாஸ்தி இருக்காது. நிறைய பேர் கிடைக்கலனாலும் வரி பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக தயிர் எடுத்துக்கிறீங்க. இது வீட்லயே செஞ்ச மாங்காவை கட் பண்ணி அதில் வந்து உப்பு போட்டு அதை ஒரு 3 நாள் ஊற வச்சு டெய்லி வெயில வச்சு எடுத்துட்டு இது பண்ணிருக்கோம். டெய்லி ஒரு பீஸ் மாத்திரம் எடுத்துக்கோங்க, அதுவும் நல்லா இருக்கும். இதே மாதிரி நான் நெல்லிக்காய் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி வெளிநாட்டில் ஆப்பிள் சைடர் வினிகர்னு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் நம்ம போட்டு வச்சுக்கலாம், இல்ல விதையை போட்டு ஒரு நாள் கழிச்சு சாப்பிடலாம். இது எல்லாமே வந்து ஃபெர்மெண்டட் ஃபுட் தான். முளைப்பயிர் இருக்கு, அதுவும் ஃபெர்மெண்டட் ஃபுட் தான். ஸோ அதுங்க எல்லாமே கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா குடல்ல வெஜிடபிள்ஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து நம்மளோட குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாஸா மாறும். சிலவங்களுக்கு வந்து அடிக்கடி வெள்ளப்போக்கு இருந்துட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த மாதிரி உணவு சாப்பிடும் போது அந்த எப்பயும் வெள்ளப்போக்கு இருக்குது மாறி நல்ல பாக்டீரியாஸ் வந்து உங்களோட பிரசவ பாதையில வெஜைனால பெண்கள் உறுப்புல அதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கும் இது நல்லது. பட் நம்ம இது மெயினா வந்து மொதல் 21 நாள்ல ஃபர்ஸ்ட் உணவு இவ்வளவும் சாப்பிடணுமா நினைக்கிறீங்களா? ஸோ இதெல்லாம் கிடையாது. இது மாத்திரம் சாப்பிட போறீங்க. இதுவும் வந்து அவ்வளோ இருக்காது. ஸோ இதுல வந்து நீங்க வந்து அளவு ஏதாவது குறைச்சிக்கோங்க. பட் தோசை இல்ல இட்லினா 1.5 இட்லி வச்சுக்கோங்க. தோசைன்னா இது வச்சுக்கோங்க. நான் வெஜிடேரியனுக்கு இதுல வந்து இது பதிலாக ஏதாவது வந்து 1 or 2 எக் எடுத்துக்கலாம். இல்ல ஒரு சிக்கன் பீஸோ இல்ல ஒரு ஃபிஷ் பீஸோ இல்ல ஒரு மட்டன் பீஸோ எடுத்துக்கோங்க. ஸோ அது போதும். ஸோ அது மாதிரி இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 20 கிராம்ஸ் காலையிலே வந்துடும். அதுக்கு அடுத்த உணவு வந்து நீங்க இந்த 12 மணி நேரத்தை அந்த டயத்தில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடுவில் வந்து எந்த ஸ்நாக்ஸும் எல்லாம் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்ட பிளாக் காஃபி, பிளாக் டீ இல்ல கிரீன் டீ எடுத்துக்கலாம். தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி ரொம்ப முக்கியம். நடுவில் கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு கிளாஸ் மோர் குடிச்சுக்கோங்க. இல்ல நான் சொன்ன மாதிரி ட்ரை வெஜிடபிள்ஸ் இருக்குங்களா, சமைக்காத வெஜிடபிள்ஸ் இருக்கு, அந்த மாதிரி காலிஃபிளவரோ இல்லாட்டி முட்டைக்கோசோ இல்ல வெண்டைக்காவோ இல்ல கேரட்டோ நடுவில் ஒன்று எடுத்துக்கோங்க. அது வந்து மொதல் ஒரு 10-14 நாளுக்குள்ள தான். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பசி அடங்கிடும். 12 மணி நேரம் ஃபாஸ்டிங்ல காலையில 1 சாயங்காலம் 1 2 மீல் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். 14 நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம உடம்பு வந்து ஏத்துக்கும். 14 நாள் பண்ணும்போது மொதல் 21 நாள்லயே லிவர்ல இருக்கிற ஃபேட்டு அது அதிகமா இருக்க குளுக்கோஸ் அதுங்கெல்லாம் அப்படியே படிப்படியா உடம்புல சேர ஆரம்பிச்சு உங்க மேல் வயிறு வந்து ஃபர்ஸ்ட் 21 நாளே நல்லா குறையும். 2 to 3 கிலோ குறைப்பீங்க. அந்த மேல் வயிறு குறைக்க இந்த பக்கம் பேன்கிரியாஸ் இருக்கு. ஸோ பேன்கிரியாஸ்ல இருந்து வர இன்சுலின் வந்து மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். இன்சுலின் குறைஞ்சிச்சுனாலே உங்களுக்கு வந்து பாடியில வந்து தூக்கம் நல்லா வரும். கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. அந்த எனர்ஜெட்டிக்கா இருக்கிறனால உங்க இந்த இடத்துல நடுவில் வந்து கார்டிசால் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும் அட்ரினல் கிளாண்ட் இருந்து, அதுவும் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். ஸோ உங்க பிபியும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். நார்மலா வந்து உங்க பிபி வந்து 120 80 இருக்கும். பட் 110 70 இருக்கும். அது தப்பு கிடையாது. தண்ணி நிறைய குடிங்க. எலக்ட்ரோலைட்ஸ் ரொம்ப முக்கியம். எலக்ட்ரோலைட்ஸ் என்னது? பழத்துல இருந்து வர சத்து,
வெஜிடபிள்ஸ் வர சத்து, மெக்னீசியம், இந்த மாதிரி ரொம்ப ரேர் எலிமெண்ட்ஸ், மைக்ரோ எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம், அதெல்லாம் அதிகம் இருக்காது. நம்ம அந்த தாளிச்சிருக்கோம் இல்லையா, தாளிச்சதுலேயே உங்களுக்கு அது வர ஆரம்பிச்சிடும். அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இளநீர் தண்ணீர் மாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா எலக்ட்ரால் பவுடர் வாங்கி ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணியில கலக்கி குடிச்சுக்கலாம். அப்படி இல்லையா, கிராமத்தில் இருக்கிறவங்க கிணத்து தண்ணியை நல்லா நார்மலாக போய் குடிச்சு பழகிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தண்ணியை குடிச்சவங்க கிணத்து தண்ணி தான் பெஸ்ட்டு. சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அந்த கிணத்து தண்ணி கிடைக்காது. அதுக்கு பதிலாக மினரல் வாட்டர் டெய்லி ஒரு 500 ml மினரல் வாட்டர்னே கிடைக்கும். நம்ம கேன் தண்ணி கிடையாதுங்க, மினரல் வாட்டர்னே கேட்டு வாங்கணும். அதில் மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ், கால்சியம் இந்த மாதிரி ரேரான இதெல்லாம் அதில் சேர்த்துருப்பாங்க. ஸோ அது டெய்லி ஒரு கிளாஸோ 1.5 கிளாஸோ எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ எலக்ட்ரோலைட்ஸ் குறையாது. எலக்ட்ரோலைட்ஸ் கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்க, காலில் அப்படியே அந்த கிராம்ஸ் வரும், ராத்திரி தூங்கும்போது கால் அப்படி எடுத்துக்கோ இல்லையா. ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இது பண்ணுங்க. இல்லைன்னா நல்ல 1-2 தக்காளி உணவு சார்ந்து நடுவில், தக்காளியில் நல்ல பொட்டாசியம் இருக்குது, அதில் எல்லாமே இருக்குது, நல்ல பழமாக எடுத்துக்கலாம். ஸோ தக்காளி பழத்தில் அந்த எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 21 டேஸ்க்கு உங்களுக்கு நான் கொடுக்குற பெஸ்ட் டிப்பு. இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸசைஸ் பற்றி அடுத்து சொல்கிறேன், தூக்கத்தை பற்றி அடுத்து சொல்கிறேன். உங்களோட இலக்கு என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அறிவியல் தொப்பைக்குள்ள சைஸ் என்னன்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் அடுத்து சொல்கிறேன். இந்த 90 டேஸ் சேலஞ்சில் எங்கள் கூட பயணம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு 10 வருஷமாக கொஞ்சம் வெயிட் போட்டோம் இல்லையா, அதை பேக் டு நார்மல் கொண்டு வந்துட்டு வச்சுக்கோங்க. சுகர் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது, எந்த தொழில் எடுத்தாலும் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உங்கள் ஃபேமிலியே நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு தான் இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அடிவேறு தொப்பையை உங்களால் குறைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, கட்டாயம் உங்களுக்கும் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தெளிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம மாசத்துல 1-2 ஜூம் மீட்டிங் வைப்போம். அந்த ஜூம் மீட்டிங்ல நீங்க கலந்துக்கலாம். அப்போ டைரக்டா நீங்க வாட்ஸ்அப்லயே கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதனால தைரியமா இருங்க. என் பேர் டாக்டர் ராஜசேகர். உங்களுக்கு அடிவேர் தொப்பெல்லாம் குறைஞ்சி நல்ல ஆரோக்கியமா ஷேப்போட எப்படி நீங்க சின்ன வயசு இருந்தீங்களோ, பழைய கனவுகள்லாம் எப்படிலாம் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்களோ, ஒரு டான்ஸ் டீச்சரா இருக்கணும்னு விருப்பப்பட்டிருப்பீங்க, இல்லைன்னா நீங்க படிச்சு கவர்மெண்ட்ல வேலை பார்க்கணும்னு விருப்பப்பட்டிருப்பீங்க, இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு விருப்பப்படுறீங்க. அது எல்லா கனவுகளும் நிறைவேறும். அது எல்லாத்துக்கும் உங்க உடல் தான் கட்டமைப்போட இருக்கணும். நல்ல எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. கட்டாயம் இந்த பயணத்துல நம்ம வெற்றி அடைவோம்.